பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். வெல்கம் டு a சூப்பர்பான ஸ்பெஷலான ரொம்ப பியூட்டிஃபுல்லான பயங்கரமான டேலண்டடான எபிசோட் ஆஃப் 30 minutes with us only on Peppers Television. பியூட்டிஃபுல் இருக்கு, டேலண்ட் இருக்கு, சக்சஸ்ஃபுல் இருக்கு, பியூட்டிஃபுல் இருக்காங்க. நம்ம கெஸ்ட் வந்து இன்னைக்கு இஸ் ஜஸ்ட் லைக் திஸ். வெல் ஆஃப் கோர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், he started off her career with a பயங்கரமான performance in the movie வாகை சூடுவா. அதுக்கப்புறம் வந்து some first class ஆன performances in movies like அம்மாவின் கைபேசி, சென்னையில் ஒரு நாள், and also many more movies including the latest ஆன சூப்பர்பான performance in the movie நான் சிகப்பு மனிதன். With me வந்து is the wonderful ஆன we have with us Inia. வணக்கம். Thank you. அம்மாவின் கைபேசி டைம் வந்து நான் கொஞ்சம் மண்டே போயிட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். ஏன்னா கைபேசி பத்தினா உங்க போன் நம்பர் என்கிட்ட இல்ல. So I am feeling little bad about it. Anyway, first of all, வாழ்த்துக்கள் Inia. Thank you. First of all, நீங்க மோஸ்ட் முக்கியமான கேள்வி, இது என்ன ஃபார்முலா ஆஃப் சக்சஸ் இருக்கு? ஏன்னா நீங்க ஃபெயிலியரே பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு படம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சக்சஸ் இருக்கா, இல்லைன்னா ஒரு மக்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் இருக்கு? என்ன சக்சஸ், என்ன பார்த்து என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஃபார் சக்சஸ்? எனக்கு அப்படி சக்சஸ் மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஷுவரா இருக்கு. இல்ல நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணோமா என்ன மந்த்ரா இருக்கு, என்ன ஒரு ஸ்மைல், டூ மச் இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலி எனக்கு தானே அமையறது ஆஃபர்ஸ் அண்ட் நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே ஆக்டிங் ஓரியன்டா கிடைக்கிறது. அண்ட் வாகை சூடுவா வந்து பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் எனக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. மலையாளத்துல வந்து ஸ்ருதியா நடிச்சிட்டு இருந்த என்ன வந்து தமிழ்ல வந்து இனியாவாக அறிமுகப்படுத்தினது. பிகாஸ் ஸ்ருதி வந்து ஒரு காமன் நேமா இருக்குன்னு சர்க்குணம் சார் சொன்னேன். அண்ட் நிறைய ஸ்ருதிஸ் இருக்கு. ஸ்ருதி நாயர், ஸ்ருதி லக்ஷ்மி, ஸ்ருதி ராமகிருஷ்ணன், ஈவன் தமிழ்ல கூட ஸ்ருதி ஹாசன், தெலுங்குல ஒரு ஸ்ருதி ஹேமா மாலினி நிறைய ஸ்ருதிஸ் இருக்கிறதுனால சர்க்குணம் சார் சஜஸ்ட் பண்ணேன் ஒரு புது நேம். அண்ட் ஆஃப்டர் சேஞ்சிங் தட் நேம் நல்ல பாசிட்டிவான ஒரு வரவேற்பு இருந்தது தமிழ் இண்டஸ்ட்ரியில. நீங்க வந்து பிலீவ் பண்ணுங்க, நியூமராலஜில வந்து ஒரு பிலீஃப் இருக்கு, பேர் மாத்துனாக்க கரெக்ட்டா வரும். அது இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம பழைய காலத்துல இருந்து வழக்கமா வந்துட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி பேர் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து வந்துட்டீங்க, பயங்கரமான ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க இது வந்து லக்கு, இது வந்து ஃபேட் தான், டெஸ்டினி தான், ஹார்ட் ஒர்க் தான், டேலண்ட் தான். ஆனா ஒரு படம்க்கு அப்புறம் வந்து டு கீப் ஆன் டூயிங் குட் ரோல்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கு. அண்ட் யூ ஹவ் ஆக்சுவலி ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் எவ்ரி சிங்கிள் ப்ராஜெக்ட்ல, இன்க்ளூடிங் த ரீசெண்டான படம் நான் சிகப்பு மனிதனுக்கு பெரிய வார்த்தைகள். பிகாஸ் நிறைய பேர் சொன்னாங்க அட் த டைம் ஆஃப் ஷூட்டிங் இது வந்து இனியாக்கு ஒரு பெரிய தப்பான ஒரு ஸ்டெப் இருக்கு. ஏன்னா she is not the main role in the movie, she's playing a character. And idhukku appo after release வந்து everyone is saying what a bold ஆன ஒரு step, you played a superb ஆன ஒரு character. So tell me, என்ன mind frame ல இருந்தது when you got this offer? என்ன யோசிச்சீங்க? இது ஆஃபர் வந்து எப்படி வந்தது? ஏன்னா இது வந்து exactly that kind of a role. ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன character இருக்கு. ஆனா after the movie they all are saying what a performance by Inia, ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ரோல் பண்ணாங்க, very good. சொல்லுங்க, இது ஆஃபர் எப்போ வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி திரு சார் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மீ. இது வந்து இனியா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்க நான் த்ரூ அவுட் ஆஃபீஸ்ல உட்கார்ந்த கதை கேட்கும் போது அவங்க இப்படியே தான் சொல்லிட்டு இது நீங்க பண்ணா நல்லா இருக்கும், இது நீங்க பண்ணா நல்லா இருக்கும், உங்களுக்கு பண்ண முடியும், இது அந்த மாதிரி ஒரு இது அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு சாரே வந்து உங்க மேல அவ்வளவு ஒரு நம்ப இருந்தது. he trusted you blindly actually. ஆமா. அண்ட் வந்து இந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆனது. நான் சென்னையில ஒரு நாள்ல பண்ணும்போது என்னோட ரோல் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, புலிவால்ல பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட் இருந்தது. அதே மாதிரி ஒரு ட்விஸ்டோட தான் செகண்ட் ஹாஃப்ல என்னோட கேரக்டர் வந்துடும். ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. கதை கேட்கும் போது கூட நிறைய சீக்வன்சஸ் இல்லை. ஐ ஹார்ட்லி ஹேட் ஒரு 5-6 சீன்ஸ் மட்டும்தான் படத்துல இருக்கு. அண்ட் ஒன்லி ஒன் சாங் வித் விஷால் அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் கேங், ஜெகன், ஸ்ரீனிவாசன், சுந்தர் ராமு, நான் அண்ட் விஷால் 5 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பார்ட்டி சாங் இருக்கு. ஸோ அது மட்டும்தான் இருக்கு படத்துல. ஆனா இது எப்படி வரும் அப்படின்றது ரொம்ப டவுட்ல இருந்தேன். ஆனா அந்த ஆடியன்ஸ் அக்செப்டட் பயங்கரமா. உங்க ட்விஸ்ட் வந்து நீங்க பண்றீங்க டவுட்டா இருந்தது எனக்கு. நெகட்டிவ் டச்ல பண்றனால ஆடியன்ஸ் வந்து என்ன நினைக்கும், திடீர்னு இனியா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு. ஆனா வந்து நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. நீங்க வந்து நெகட்டிவ் ரோல்ல நல்லா பயங்கரமா பண்றீங்க. ஆக்சுவலா யூ டுயிங் வெரி குட் ட்விஸ்ட், வெரி குட் டர்ன்ஸ் பண்றீங்க. அது எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. வந்து எனக்கு சேலஞ்சிங் ரோல், போல்டான அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம். அவ்வளவு ஒரு நிச்சய லைஃப்ல வந்து நீங்க அவ்வளவு ஒரு நல்ல
மனுஷன் இருக்கீங்க இது வரைக்கும் பண்ண எல்லா படத்துலயும் வந்து சாஃப்ட் கைண்டா வில்லேஜ் கேர்லா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வேற ஒரு ஜர்னல்ல வரும்போது ரொம்ப வித்தியாசம். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் நல்லா இருக்கு. யூ லைக் டு டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ், யூ லைக் டு டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு படம்ல வந்து. பீப்புள் எக்ஸ்பெக்டிங் லாட்ஸ். ஏன்னா விஷால் த படம் இருக்கு, VFF ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு. டெல் மீ ஒர்க்கிங் வித் விஷால் எப்படி இருந்தது? யூ ஒர்க் வித் சோ மெனி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஹவு குட் ஆர் ஹவு டிஃபரெண்ட் வாஸ் விஷால்? நல்ல ஒரு டீம் ஒர்க்கா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் விஷால் வந்து VFF ஃபிலிம் ஃபேக்டரியில ஒரு ப்ரொடியூசர் ஆக இந்த படத்துல இருக்கு. Telling about him is very humble, honest and simple in personal life. He is very friendly. Just like me, ரொம்ப simple, ரொம்ப honest. உங்களை ராஜேஷ் எப்படி எனக்கு தெரியாது, நான் இப்பதான் பார்த்திருக்கேன். Right. So அவர் வந்து was a good help to work with him. ஏன்னா அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. Good leader to work with. Sure. சீக்வென்சஸ் இருந்தாலும், சீன்ஸ் இருந்தாலும், டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லாமே வந்து அதோட பெர்ஃபெக்ஷன்ல கேமரா முன்னாடி அந்த கேரக்டரா வரும்போது அவ்வளோ டெடிகேஷன் அண்ட் திடீர்னு நல்லா சீரியஸா எல்லாமே பயங்கரமா சீரியஸா பாக்குற ஒரு ப்ரொஃபஷனலிசம் அவங்களுக்கு உண்டு. அண்ட் பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து அவ்வளோ எந்த ஒரு நிறைய மேபி ஓவர் நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம், டென்ஷன் இருக்கும், தூங்காம இருக்கும், இருந்தாலும் செட்ல வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீயா பிஹேவ் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சிரிச்சு கலகலப்பா யாருக்கும் டென்ஷன் கொடுக்காம இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான். சோ இது நிச்சயமா ஒரு blessing. the producer and an actor like this வந்து நிச்சயமா ஒரு யூனிட்க்கு ஒரு பெரிய blessing இருக்கு. சோ அவங்களோட பிஹேவியர் அண்ட் கேரக்டர் வந்து கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இது சூப்பர். இவ்ளோ ஹம்பிளா இருக்கிறது. வெரி குட். அண்ட் லாஸ்ட் क्वेश्चन before a small குட்டியான பிரேக். இனியா நீங்க வந்து அவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு படம் வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. either from the actor, from the character, from the director. so இந்த படம்ல வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? how much have you grown as a actor? எவ்வளவு grow ஆயிருக்கீங்க நீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க இந்த படத்துல இருந்து? என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்னொரு ஸ்டைல் வந்து சூட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியுது இப்போ? ஏன்னா நிறைய சீக்வென்சஸ்ல வந்து போல்டா டயலாக் சொல்லும் போது, ஏன்னா ஓப்பனா சொல்ற நெகட்டிவ் ரோல்னாலே ரொம்ப பட்டுன்னு சொல்லிடுவேன் சில டயலாக்ஸ் எல்லாமே வெரி ஹார்ஷ் அண்ட் ஹார்ட். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தது. இது வரைக்கும் யாருக்கிட்டே அப்படி ஸ்ட்ரைட்டா கோவப்பட்டது கூட இல்லை. வந்தா கூட நான் தப்பான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். கோவம் வந்தீங்கன்னா சைலண்டா எஸ்கேப், அவங்கள மைண்ட் பண்ணாம அப்படியே தள்ளி நிற்பேன். சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கிற நான் வந்துட்டு அப்படியே டைரக்டா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே ஒரு ஷாக். ஐயோ நானே எப்படி பேசுறேன்? இல்ல டென்ஷன் ஆயிட்டேன் ஆக்சுவலி நானு. அப்புறம் ஒவ்வொரு ஷாட் வந்து கேட்டுட்டேன், சார் ஓகேவா ஓகே ஓகே. அப்போ சார் வந்து சாட்டிஸ்ஃபைடு, யூ ஆர் போல்ட் இனஃப், அது வந்து கான்ஃபிடன்ஸா பண்ணா மட்டும் போதும் அப்படின்றது. சோ அந்த ஒரு வகையில வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சேலஞ்ச். You have learned more about yourself and அடுத்த வாட்டி ஏதோ டென்ஷன் ஆக நீங்க பயங்கரமா நீங்க கத்துக்கலாம். யூஸ் ஆல் தி பேட் வேர்ட்ஸ் அண்ட் ஷவுட். சரியா? இது வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் படம் இருக்கு உங்களுக்கு. ஆனா இப்போ வரைக்கும் வந்து so many movies பண்ணிருக்கீங்க. உங்க கரியர் பத்தி கொஞ்சம் பேசலாம். என்ன ஹை பாயிண்ட்ஸ் இருக்கு, என்ன கஷ்டமான மொமெண்ட்ஸ் இருக்கு? we'll discuss all this and much more. well இனியா வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் சொல்றாங்க, கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க the performance வந்து ரொம்ப மெச்சூர்டான performance இருக்கு ஆஃப் இனியா. ஆனா நீங்க as an artist வந்து என்ன எதிர்பார்க்கறீங்க from this project? அவார்ட்ஸா, ரிவார்ட்ஸா, அடுத்த இந்த மாதிரி இன்னும் கஷ்டமான ரோல்ஸா என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? நான் எப்பவுமே அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எதுவும் எதிர்பார்த்து ஒர்க் பண்ண மாட்டேன். என்ன அவார்ட்ஸ் உங்ககிட்ட வருது, நீங்களே போக மாட்டீங்க அவார்ட்ஸ் கிட்ட. அவார்ட்ஸ் சொல்லிட்டு ப்ளீஸ் டேக் மீ. ஆமா அப்படிதான் இருந்தது. ஏன்னா ரீசெண்டா வந்து மலையாளத்துல அயால்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணேன் வித் சித்திக் லால் சார். ஸோ அந்த மூவி வந்து கோவா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நாமினேஷன் இருந்தது. ஸோ தே ஒன்லி இன்வைட்டட், தி ஜூரி ஒன்லி இன்வைட்டட் மீ டு பிரசன்ட் அண்ட் மை பிரசன்ஸ் அங்க வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அண்ட் வாகேசுடா வந்து நேஷனல் அவார்ட் மூவி. ஸோ வித்யா பாலன் கூட கடைசி வரைக்கும் நேஷனல் அவார்டுக்காக காம்பீட் பண்ணேன். ஸோ அந்த மூவிக்கும் நேஷனல் அவார்டு கிடைச்சது. பட் பர்சனலி ஐ டிடன்ட் கெட் பிகாஸ் ஐ டப்பிங் பண்ணல, அதனால கிடைக்கல. பட் எனக்கு அவார்ட்ஸ் வரணும், ரிவார்ட்ஸ் வரணும் அப்படின்ற வரி எல்லாம் கிடையாது. நீங்க வர்க் பண்றது இல்ல, not for awards, not for awards. நீங்க வர்க் பண்ணுங்க for your own creative-ஆன aspect. பட் வாகேஷோடவா அந்த கேரக்டருக்காக, மதின்ற அந்த கேரக்டருக்காக I got lot of rewards and mementos and awards, shields எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய ரூமே வந்து only shield வாகேஷோடவா shields வந்து ரூமே வந்து வாகேஷோடவா ரூமே சொல்லலாம். மலையாளத்துல நான் இருந்துட்டும் சைல்ட் ஆர்டிஸ்டா அறிமுகமானேன். அங்க இருந்துட்டும் எனக்கு தமிழ்ல தான் ஹீரோயினா ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சது. ஸோ அந்த ஆடியன்ஸோட சப்போர்ட், இங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப சோ ஸ்வீட் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு.
அண்ட் டேலண்ட் இருக்கிற எல்லாரையும் வந்து அக்செப்ட் பண்றாங்க. மலையாளத்துல வந்து அந்த அக்செப்டன்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் என்னோட சொந்த லாங்குவேஜ் மலையாளம்னால நான் மலையாளத்துலயும் பேரலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் ரீசன்ட் ப்ராஜெக்ட் புதுசா ஒண்ணு இருக்கு. தட் ஆல்சோ அண்ட் ஆஃப் பீட் ஃபிலிம். you are very very busy ஆன ஒரு ஆர்டிஸ்ட் தானே. by god's grace வந்து அவ்ளோ work இருக்கு உங்களுக்கு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து வித்தியாசமான ஒரு work இருக்கு, which of course ரொம்ப லக்கியான விஷயம், ரொம்ப ரேரான விஷயம் இருக்கு. let's talk a bit about your journey in Tamil cinema. and நீங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து வாகை சுடுவா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. we know அந்த ஆஃபர் எப்படி வந்தது, என்ன ரோல் பண்ணுங்க, we all know that. ஆனா அந்த சக்சஸ்க்கு அப்புறம் வந்து how did life change for you in Tamil cinema? அது வந்து பயங்கரமான நாமினேஷன்ஸ் இருந்தது, அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்தது. அந்த ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் ஆஃப்டர் வாகை சுடுவா how much did your life change? என்ன மாற போயிருக்கு உங்க லைஃப்ல? ஸ்கூல், வீடு, ஸ்கூலு, அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஃபிலிம் வந்து இன்னொரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டேன். வெரி குட், ரைட். ஸோ அது ஒரு மேஜர் ஒரு சேஞ்ச் ஆக்சுவலி இன்னொரு சர்க்கிள்ல வரும்போது. அண்ட் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய லைஃப் ஸ்டைல்ல கூட நிறைய சேஞ்சஸ். என்ன சேஞ்ச் இருக்கு இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. நம்ம பாடி அண்ட் ஸ்கின் மெயின்டைன் பண்ணனும், நம்மளோட ஆட்டிட்யூட். நீங்க நேச்சுரல் பியூட்டி மைண்ட் என்ன சொல்றீங்க மெயின்டைன் பண்ணவா? இல்ல பிஹேவியர், அது மாதிரி நிறைய விஷயங்கள். சோ மார்க்கெட்டிங், போர்ட்ஃபோலியோ, ஷூட். நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்க. சோ என்ன பண்றீங்க, என்ன பேசுறீங்க, எங்க போறீங்க எல்லாமே நோட் பண்றாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்ல வீட்ல இருக்கும்போதோ எனக்கு ஒரு சாதாரண பொண்ணா இருந்தப்போ யாரும் கவனிக்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். இப்போ நான் வெளியில போனா கூட ஹாய் ஹவ் ஆர் யூ, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸோட மனசுல இருக்கு. நம்மளையும் ஒரு ஒன் ஆஃப் தெம் அப்படியா நினைக்கிறது அப்படின்றது. how are you, where are you, photo, autograph அது மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. and you should respond to the மக்கள். correct. okay, one thing ரொம்ப இம்பார்ட்டன்டான aspect of a growth of an actress வந்து நீங்க யார் டைரக்டர்ஸோட வர்க் பண்றீங்க. you worked with some super directors. சர்குணம் சரோட வர்க் பண்ணிருக்கீங்க, தங்கர் பச்சன் சார், திரு சார் and many many more. நீங்க சொல்லுங்க your relationship with each director வந்து என்ன கத்துக்கிங்க from each one? ஒவ்வொரு டைரக்டருக்கும் வந்துட்டு அவங்களோட ஸ்டைல் இருக்கு. இப்போ தங்கர் பச்சன் சாரோட படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்டைலா இருக்கும். அவார்ட் ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து ஒரு போயம் மாதிரி இருக்கு, ஒரு மெசேஜ் இருக்கு. கண்டிப்பா அவங்க வந்து கல்ச்சருக்கும் இதுக்கும் அந்த ரிலேஷன்ஸுக்கும் வேல்யூ ரொம்ப கொடுக்கும் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு அம்மா பையனோட பாசம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன், அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டைரக்டர் தங்கர் பச்சன் சார். அண்ட் திரு சாரை பத்தி சொல்லிட்டீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மூவி பண்ணிடுறாங்க. அவங்களோட மூவிஸ் தீராத விளையாட்டு பிள்ளை, சம்மர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன், காமெடி, கிளாமர் எல்லா எலிமெண்ட்ஸும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு பெரிய ஒரு தத்துவம் கூட இருக்கும். சம்திங் ஏதாவது ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு தாட் எடுத்துதான் இப்போ நான் சிகப்பு மனிதன்ல விஷாலோட நார்கோலப்சின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல பண்ணிருக்கோம் கேரக்டர். அண்ட் சர்குணம் சாரை பத்தி சொல்லிட்டீங்கன்னா அவங்க பியூர்லி ஒரு என்ன சொல்றது வில்லேஜ் சப்ஜெக்ட், ரூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப ரியலா காமிப்பாங்க. ரூரல் அண்ட் அர்பன் சப்ஜெக்ட்ஸ் பண்றதுக்கு ரொம்ப நேச்சுரலா ரியலா காமிக்கிறது. நம்மளோட பழைய கலாச்சாரங்கள் அப்புறம் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் தெரியறதுக்கு. அண்ட் தட் என்ன சொல்றது ரொம்ப சாதாரணமான ஆளுங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் காட்டுற மாதிரி ஒரு ஸ்டைலா சிம்பிள் பர்சன் வந்து ஸ்பெஷலா இருப்பாங்க அகார்டிங் டு ஹிஸ் மூவிஸ். அந்த மாதிரி. சோ ஈவன் ஒரு சின்ன குழந்தை கூட அந்த படத்துல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது சர்குணம் சாரோட ஸ்டைல். சோ ஒவ்வொரு டைரக்டர் கிட்டயும் ஈவன் சாந்தகுமார் சார் நான் மௌனகுரு ஒர்க் பண்ணும்போது அவங்களோட பேர் சொல்ற மாதிரியே வந்து சைலண்டா இருக்கும், சாந்தியா இருப்பார், சைலண்டா காமா பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எந்த ஒரு செட்ல வந்து அந்த ஒரு டைரக்டர் இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீலே தோணாது. அவங்க ஏதாவது சொல்லணும்னா கூட வந்து ஆர்டிஸ்ட் ஏன்னா எல்லாரும் முன்னாடி வந்து சரியில்லை கட் என்ன இது ஏன் இப்படி பண்ற இன்னும் மறுபடியும் டேக் அப்படின்னு எல்லாம் கத்த மாட்டாங்க. வந்து ஜென்ட்லா வந்து அதுவும் யாரு பெருசா யாருக்கு தெரிய மாட்டேன், யாரும் கேட்க ஈவன் நான் கூட சார் கேட்கல சார் அப்படின்னு சொல்ல அவ்வளவு சைலண்டா வந்து இருக்கிற ஒரு டைரக்டர். சோ நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ். ஒவ்வொரு டைரக்டர் வந்து so much to learn from. ஒவ்வொரு டைரக்டர்ஸ் வந்து எவ்வளவு கத்துக்கலாம், அவ்வளவு grow பண்ணலாம் as an actor. and வந்து நிறைய ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து கோவப்படும், டென்ஷன் ஆகும். யார் டென்ஷன் ஆவறா உங்ககிட்ட சொல்லுங்க? இல்ல என்கிட்ட இல்ல, அவங்களோட அந்த ஸ்பாட்ல நடக்கிற சில விஷயங்கள்னால அது சரியா வரலன்னா அவங்க திடீர்னு இரிட்டேட் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க மைண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். நாளைக்கு எடுக்கிற சீன்ஸ் இல்ல இப்போ இது ஆர்டிஸ்ட் காஸ்டிங் சரியாயிடுச்சு, நாளைக்கு லொகேஷன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். அப்ப நம்மளும் கேமரா முன்னாடி வந்து சரியா பண்ணலன்னா அவங்களுக்கு அது ஒரு டென்ஷன் ஆயிடும். ஓ இது எப்ப முடியும் அந்த மாதிரி டென்ஷன் ஆகும்.
ஸோ அதனால அவங்க சில பேர் வந்துட்டு அந்த ஸ்பாட்ல நடக்கிற விஷயத்துல டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது முதல்ல எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அக்செப்ட் பண்றதுக்கு. எல்லாரும் முன்னாடி திட்டுறாங்க, டைரக்டர் இப்படி இது ரொம்ப கோவப்படுறாரு, என்ன இது அப்படின்ற எல்லாம் ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா வந்து அது போக போக எல்லா டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ண அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. லைக் ஒவ்வொரு டைரக்டர்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அந்த டைம்ல வந்து நம்ம டெஸ்பா ஆகக்கூடாது, நம்மளோட கேரக்டர் கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வச்சு நிறைய நீங்க வந்து உங்க கையில வந்து அவ்வளவு நீங்க மெச்சூர் ஆயிட்டீங்க. யூ ஹவ் grown so much as a person and as an actor. அவ்வளவு நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு grow ஆயிருக்கீங்க. and what a great look. நிச்சயமா today she will discuss with us how she is maintaining smile and body வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறாங்க. yes Inia, now so far நம்ம பேசணும் எப்படி வந்தீங்க, நீங்க ரீசன்ட்டான ப்ராஜெக்ட் பத்தி நம்ம பேசிருக்கோம், working with Vishal எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது. Now let's go back to your personal side, சரியா? as an individual, not actress Inia, just Inia பத்தி நம்ம பேசுவோம். which is your favorite on a role? நீங்க அவ்வளவு ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க, மலையாளம்ல தமிழ்ல பண்ணிருக்கீங்க. பர்சனலா வந்து என்ன ரோலுக்கு ரொம்ப பிடிக்கும்? பர்சனலா மை ஃபேவரட் ரோல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல், நான் பண்ணதுல 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது வாகேசுடவா மதி. ஃபர்ஸ்ட் மூவி தமிழ்ல. ஸோ அந்த மூவி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்ச கேரக்டர் மதி. ஓகே. அண்ட் என்ன வந்து உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, which is the one role நீங்க ரொம்ப எஃபோர்ட் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கீங்க? கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது ஆக்சுவலி மதின்ற கேரக்டர்ல தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அண்ட் மாசாணி கேரக்டர் வந்து ரொம்ப ஹாரர் எஃபெக்ட்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மத்த ஃபீல்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா நடிச்சிடலாம், ஆனா மாசாணில ரொம்ப ஹெவியா இருந்தது. ஒரு ஆக்ட்ரஸ் ஜாப்ல வந்து என்ன ஒரு விஷயம்க்கு ரொம்ப பிடிக்கும்? வாட்ஸ் த ஒன் திங் யூ லவ் அபவுட் பீயிங் an actress? நல்ல ரோல்ஸ் இருக்கா, காசு நிறைய வருதா, மேக்கப் டெய்லி போடணுமா, என்ன ஒரு விஷயம் பிடிக்கும் உங்களுக்கு as an actress? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டேலண்ட் இருக்கிறது நம்மளுக்கே தெரியணும். எந்தெந்த டேலண்ட், எந்தெந்த லிமிட்டேஷன்ஸ், எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்றது தெரியணும். இப்போ வராத ஒரு விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா வரவே வராது. இல்ல அதை நம்ம டெவலப் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி திங்க் பண்ணி அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை வச்சு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். So you like to experiment with yourself. நீங்க வந்து என்ன பண்ணலாம் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அது பிடிக்கும். as an actress என்ன பிடிக்காத உங்களுக்கு? அது பங்க்சுவலா இருக்க மாட்டாங்க செட்ல, இல்லைன்னா ரொம்ப பாலிடிக்ஸா இருக்கா, ஆஃபர்ஸ் சரியா வருது இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணோமா, என்ன உங்க ஒரு விஷயம் பிடிக்காது? மக்கள் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, பர்சனல் லைஃப் பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிறாங்களா? வாட்ஸ் த ஒன் திங் யூ டோன்ட் லைக்? ஒன் திங் வந்து இல்ல நீங்க ரெண்டு விஷயம் சொல்லுங்க, ஏன்னா நிறைய இருக்கு தெரியுது, உங்க கண் பார்த்தா தெரியுது, ஒரு இல்ல ரெண்டு மூணு விஷயமே இருக்கு. ஒன் திங் வந்து செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிரைவசி போகுது. ஆமா. சோ அது வந்து ஒரு மேஜர் விஷயம். ஆனா அதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் செலிபிரிட்டி ஆனதுனாலதான் நான் ஒரு டான்ஸரா இருக்கேன், நான் மாடலா இருக்கேன் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. அண்ட் வந்து அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு, லைக் தி ஸ்டார்டம், தி ஃபேம் அண்ட் ஆல். சோ நல்ல விஷயங்களும் இருக்கு. எப்பவுமே for the good வந்து கொஞ்சம் பேட் கூட இருக்கலாம், you need to balance it out. சரி, ஓகே. and tell me a bit more about who's the best friend you have in your industry? நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து சொல்றாங்க two girls can never be friends. ஃபைட் பண்ணுவாங்க, உங்க ட்ரெஸ்ஸா இந்த ட்ரெஸ்ஸா, உங்க ரோலா எங்க ரோலா, அந்த மாதிரி ரொம்ப கேட் ஃபைட்ஸ் போயிட்டுனே இருக்கு. So who is the one friend you have in the industry? One friend இல்ல, actresses நிறைய பேர் இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸா. சுப்ரமணியபுரம் சுவாதி, பூர்ணா, அப்புறம் அனன்யா. பூர்ணா வந்து உங்க ட்வின் சிஸ்டர் மாதிரி இருக்காங்க. just before the camera வந்து நான் சொன்னேன் மேடம்க்கு, you are exactly like பூர்ணா. உங்க ஸ்மைல், உங்க வாய்ஸ். அனன்யா, ஓவியா, அப்புறம் சுஜாவாரணி, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கு. because எனக்கு யார்கிட்ட ஈகோ இல்ல, அதான் மெயின்லி I have a good friend circle. Even heroes also, Vishnu, Jay, எல்லாரும் விஜய் சேதுபதி, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாட்டி நீங்க வரீங்க, bring all your friends and come சேர்ந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துடலாம். ஓகே. ஆனா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணிட்டு நான் கேரளா போறதுனால என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து என்ன அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. ஏன்னா நான் ஷூட்டிங் பண்ணி கேரளா போகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களும் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களும் ஒவ்வொரு ப்ராஜெக்டா பல இடத்துல இருக்கும். So we used to மொபைல்ல தான் எல்லாமே கனெக்ஷன்ஸ் எல்லாமே. Okay, last few questions before we leave you. Tell me, என்ன ஒரு bad habit இருக்கு உங்கள்ல? What's the one bad habit? சரி, இது நான் பண்றேன், அது கொஞ்சம் மாத்தணும்.
I'm a lazy girl. Very lazy girl, is it? முன்னாடி இப்போ கொஞ்சம் நிறைய மாறிட்டேன். ஆக்சுவலி ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது எல்லாம் ரொம்ப லேசி. ஆனா ஸ்மார்ட் நான் கிளாஸ்ல எல்லாமே அது நான் சொல்றேன், நீங்க ஏன் சொல்றீங்க? நானே சொல்றேன். ஆக்சுவலி எல்லாமே ஆல் ரவுண்டர். ஆர்ட்ஸா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் ஸ்டடீஸ்ல இருந்தாலும் எல்லாமே நம்பர் 1. அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் ரொம்ப இருக்கு எனக்கு. வெரி குட். என்ன ஒரு குட் ஹாபிட் இருக்கு உங்களுக்கு? வாட்ஸ் தி ஒன் குட் ஹாபிட் தட் யூ ஹேவ்? அது வந்து நீங்க மாறவே மாட்டீங்க. நல்ல ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு இருக்கோ தானே? நல்ல விஷயம் என்கிட்ட இருக்கிறது வந்துட்டு I think God got the gift தான், my talent. I think நீங்க ரொம்ப ஹார்ட் வர்க்கிங்கா இருக்கீங்க, ரொம்ப சின்சியரா இருக்கீங்க. இது வந்து ஒரு பெரிய gift. And என்னோட நேச்சர் எப்படின்னா ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்றது இல்ல டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது 100% பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். அந்த ஒரு என்ன சொல்றது நீட் அண்ட் ஸ்டடியா இருக்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியமா நான் பாக்குறது. அண்ட் வந்து யாராவது ஏதாவது விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அரைகுறையா பண்ணலாம் அப்படி ஓகே என்ன வேணாலும் just something பண்ணிட்டு ஓகே ஈஸி அந்த ஈஸி மைண்ட்ல எடுக்க மாட்டேன் நானு. சின்ன ஒரு விஷயம் பண்ணா கூட அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் பண்றது கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். அதுக்கு இப்போ எனக்கு தெரியாத விஷயங்களா இருந்தா நான் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி எல்லாம் பண்ணுவேன். Okay, and last two questions to you. Now tell me, Inia, என்ன ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும் ஆசைப்படுறீங்க? What you want to learn? I would like to learn martial arts. அப்பா அப்புறம் I cannot talk to you normal. எல்லாம் ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. Okay. இல்ல ஆக்சுவலி சின்ன வயசுல நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே என் ஃாதர் கிட்ட சொன்னேன் எனக்கு கராட்டே கத்துக்க போகணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஆக்சுவலி நான் சைல்டா இருக்கும்போது கொஞ்சம் பாய்ஷா தான் இருந்தது. ஏன்னா பாபி கட் மாதிரி எல்லாம் வந்து ஜீன்ஸ் டாப் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பாய்ஷி ஸ்டைல் தான் இருந்தது. அதனால டாடி என்ன நினைச்சிட்டீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஆம்பளையாவே மாறிடுமோ அப்படின்ற ஒரு டவுட்ல வந்து டாட்டர் வந்து ஒரு சன் ஆயிடும் அப்படி அந்த ஒரு போல்ட்னஸ் ரஃப் அண்ட் டஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு பொண்ணா இருந்தா அடக்க ஒதுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கராட்டே கிளாஸுக்கு விடல. சோ பண்ண போறீங்க ஒரு நாள் நீங்க கத்துறீங்க. ஃபியூச்சர்ல வந்துட்டு அது ஒரு ஆர்ட் ஃபார்மாகவே எனக்கு கத்துக்கிட்டா பெட்டர் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் டைம் whenever I see you நான் பாப்பேன் என்ன பெல்ட் போட்டுருக்கீங்க black belt na I will stay away from you சரியா. Okay, and finally for all the friends all the ஏன்னா அது கத்துக்கிறது கூட இப்போ இருக்கிற நம்ம ஜெனரேஷன்ல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அதனால யங் கேர்ள்ஸ் அண்ட் வுமன்ஸ் நான் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறேன். So martial arts நானே ஆக்ட்ரஸ் வந்து சொல்வாங்க young girls and boys க்கு please go watch my movie and நீங்க சொல்றீங்க please go learn karate. Not karate, any of them. martial arts physically நம்ம ஃபிட்டா இருக்கிறதுக்கும் self defense and mentally strong and confidence கிடைக்கிறதுக்கு ஒரு இது சூப்பர். சோ நான் என்னோட physical strength maintain பண்றதுக்கு I do dance practice அந்த மாதிரி அது கூட ரெகுலரா கிடையாது. எப்போது ஷோஸ் வரும்போது அந்த மாதிரி தான் ரிஹர்சல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சூப்பர். Well, of course we don't have much time with you. நான் வந்து பேசிட்டே இருக்கலாம் உங்ககிட்ட because you talk very very nice. நிறைய பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க. And I just give one message to all the viewers, telling them ஏன் அவங்க வந்து surely they should go and watch this movie. ஒரு ஆடியன்ஸ்க்கு மெசேஜ் கொடுத்துரு, then we'll say bye. நான் சிகப்பு மனிதன் மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தாட். திரு சார் வந்து ஒரு புதிய ஐடியாலஜியில் இந்த மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் தட் ஆல் ஆடியன்ஸ் வில் அக்செப்ட் தட் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் மூவி. இது கரியரில் வந்து எனக்கு ஒரு பிரேக்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ எனக்கு வந்து இனிமேல் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் இல்லை சைட் கேரக்டர்ஸ் இல்லை நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட ஆக்டிங் அதோட இது எல்லாமே கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஐ திங்க் நான் சிகப்பு மனிதன் ஒரு டிஃப்ரெண்ட் என்ஜாயபிள் அண்ட் என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மனசே தொட்டுட்டீங்க நீங்க. நான் கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு அவார்ட் ரிவார்டு மாதிரி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். You're a very beautiful girl. நமக்கு தெரியும் நீங்க வந்து you're a beautiful person. அது தவிர வந்து very hard working, very sincere, very very humble. Thank you very much Inia for joining us. Thank you. Thank you so well, of course அதே ஒரு ஃபீல்ல வந்து my friends, thank you for watching a superb first class on episode of 30 minutes with us. Please log on to facebook.com/peppers and tell us which is your favorite and பிடித்தமான show only on Peppers Television. This is the wonderful Inia. My name is Rajiv. Goodbye and stay tuned to Peppers. சுட சுட உங்க மனதை தொட.